வணக்கம். கருப்பு பேசுறேன். வட மாநில தொழிலாளர்களுக்கு மட்டும் எளிதாக போதைப் பாக்குகள், தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பாக்குகள் கிடைப்பது எப்படி? முக்கால்வாசி ட்ரெயின்ல தான் வருது. எல்லா போலீஸ்க்கும் தெரியும், ரயில்வே போலீஸ்க்கும் தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஆன்ஸ் பான்பிராக் வித்தியாசமா தேய்க்கிறாங்க. இப்படி இப்படி தப்பாங்களா அது. இது போக சனி ஞாயிறு நாள் கோட்டை அடிச்சுட்டு அதை ஏற்றிடுறாங்க. ஏற்றிட்டு சைக்கோவம் மாறி விடுகிறார்கள். இளம் பிஞ்சுகள் கற்பழிக்கப்படுகிறார்கள். என்ன காரணம்? இந்த போதை பாக்கில் ஆரம்பிச்சு அந்த சரக்கு அடிச்சுட்டு போதை பாக்கு அடிச்சவங்க ஓவரா ஏறிடுது. இதுதான் உண்மை. ரயில்வே போலீஸ் சென்னை சென்ட்ரல் இறக்குறது கம்மி சரக்கு. அதற்கு முன்னாடி 50 கிலோமீட்டர் முன்னாடி இறக்கிறாங்க. சில இதில் மூட்டையை தள்ளி விட்டுருவாங்க. ஒரு மூட்டையில அந்த தேய்க்கிற பாக்கு 10 ரூபா வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பாக்கெட்டு 30 ரூபாய்க்கு இங்கே கிடைக்கும். 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 30 ரூபா 3 மடங்கு. சப்போஸ் 1 லட்ச ரூபாய்க்கு சரக்கு கொண்டு வந்தா 3 லட்சத்துக்கு வித்துடலாம். முடிஞ்சு போச்சா? அடுத்து நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ரேப் நடந்தது. அந்த ஒரு ரேப்புக்கு அவனை ட்ரெயினில் ஏற்றி விட்டாங்க. வட இந்தியரை 1.5 வருஷம் 2 வருஷம் டோட்டலா 700 போலீஸ் ஒரு கிராமத்துக்கு பாதுகாப்பு. அவ்வளோ அநியாயம் நடந்தது. போராட்டம், தீ வைப்பு. அதன் பின்பு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேமராக்களை கண்டுபிடிக்க முடியலை. 2023, 24, 25 எல்லாத்துக்கும் காரணம் என்ன? கொண்டு வரும் கான்ட்ராக்டர்கள், லேபர் கான்ட்ராக்டர்கள் என்ன புடுங்குகிறார்கள்? பண வெறியில இருக்காங்க லேபர் கான்ட்ராக்டர். இதை சொல்லிதான் ஆகணும். அறிவில்லை அவன் குடும்பத்துல நல்லா சம்பாதிக்கிறாங்க. 12 மணி நேரம் வேலை 8 மணி நேரத்துக்கு வாங்கி நல்லா கான்ட்ராக்ட் வயிற்றுக்குள்ள போடுறான். கான்ட்ராக்ட்ல சூடு வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது குறைஞ்சிடும். தொடரும்.